என்னடி எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? ஐயோ நானும் போய் பக்கத்து வரேன் இருங்க. இவங்க எல்லாரையும் விட நம்ம தான் மார்க் அதிகமாக வாங்கணும். அதுக்கு இப்படி சௌகரியமாக படுத்துக்கிட்டு படிக்கணும். வெங்கி இங்க பாரு, இந்த கலக்கட்டு படுத்துக்கிட்டு படிக்குது. இங்கே பாரு பங்காளி, அது ஒரு லூஸு. அதை விட நம்ம இப்போ படிக்கிறது தான் நம்ம எழுத போகிறோம். நான் படிக்கவே இல்லை பங்கு. போங்கடா வெண்ணீங்களா, யார்டா லூஸு? நான் தான்டா நல்லா படித்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவேன். நெட்வொர்க் இஸ் எ நெட்வொர்க். ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். வானாகி மண்ணாகி உயிராகி ஊனாகி கூனாகி கோனாகி மானாகி. இந்த மாதிரி நீ படிக்கிறது எக்ஸாமுக்கே வராது. அது 6வதுல படிக்கிறது என்ன இப்ப படிச்சிட்டு இருக்க? எங்க நான் நல்ல மார்க் வாங்கிடக்கூடாதுன்ட்டு இப்படி சொல்கிறான். சரி குமரேசா, நீ படி, நான் பார்த்துக்கிறேன். டிபிஎம்எஸ் அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இவங்களை விட நம்ம தான் நல்லா மார்க் வாங்குவோம். ஏன் அப்படின்னா சாருக்கு என்ன தான் பிடிக்கும். இவங்க மேலாம் சாருக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்களாம் நல்ல பிள்ளைங்க. மனத்திலே ஒரு விழா, பணம் எங்கும் திருவிழா, விலங்கையெல்லாம் கூடின விரும்பி பாடி ஆடின. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் அடிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போகிறோம். ஏய் ஜாலி. கைப்பான கையால என்ன பிடிச்சா காதல், என் காதல் பூ பூக்குதையா. வாவ், நிச்சயமா ஜென்ஸ் ஸ்டாப் இந்த கொஸ்டினுக்கு மார்க் அள்ளி போடுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ படி படி. மீனா என்ன வாயில நுழையிறத படிக்கிறா? டிபி கூப்பி கோழி பின்ட்டு. இவளை போய் இப்போ நமக்கு எடுக்கணும். அதுதான் இப்போ என்னோட வேலை. நான் மார்க் வாங்காட்டியும் பரவாயில்ல, இங்கே இருக்க யாரையும் வாங்க விட மாட்டேன். ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும், ஆனால் நான் எழுத மாட்டேன். ஏன்னா நான் தான் நல்லா படிப்பேன்னு பேர் வாங்கிட்டேன்னா. அது மீனா, நான் சொல்கிறத படி, அதுதான் வரும். ஃபஸ்ட்டு நீ எந்திரிச்சு போய் தனியாக உட்காந்து படி முத்துமே, அப்போ தான் உனக்கு புரியும். சரி, நீ என்ன படிக்கிறனாவது சொல்லுடி, நானும் அதை படிக்கிறேன். அதுக்காக தான் கேட்டேன். தனியாக உட்காந்து படிடி. நான் போன தடவை ஃபெயில் ஆகிட்டேன், இந்த தடவை ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு இன்டர்னல் மார்க் போட மாட்டாருடி. ப்ளீஸ் முத்துமே போடி, தனியாக போடி. ரொம்ப அழுவுறா? சரி, அங்கே ஜானிக்கிட்ட போயிட்டு இந்த மதிக்கிட்டே வம்பிழுப்போம். எம்மா மண்டில ஏன் இடிக்கிற? நவுந்து உட்காரு. ஏய், நீ என்ன படிக்கிறன்னு பார்க்கதான் நீ ரொம்ப ஓவரா பீத்தாதப்பா. ஏய் சிந்து, நவுந்து உட்காரு. நான் தான் ஜனனிக்கிட்ட உட்கார வரேன்னு தெரியுதுல. ஏய் மாலதி, உன்னதாண்டி இப்படி தனியாக உட்காரடி. மொத்தமில் இந்த பேரை நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி பேசாது. அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ சொல்லிட்டேன். ஏய் ஏன் என்ன பண்ணுவ? கண்ணாடி உடச்சி போடுங்க, கம்முனு குந்து. ஏய் ஜனனி, இதெல்லாம் எக்ஸாமுக்கு வராதுடி. நீ ரஞ்சிதமே இருக்குல்ல, அதை படிடி. கண்டிப்பாக அது வரும்டி. அதை படிச்சுனா நீ தான் 98 மார்க் வாங்கலாம் தெரியுமா? இந்த பாரு, மீனை விட நீ நிறைய மார்க் வாங்கணும்னா நான் சொல்கிறது கேளுடி. ஏய் மொத்தமில் நிஜமாக தான் சொல்கிறியாடி? ஏய் சரிடி, தேங்க்ஸ் டி. நல்ல நேரத்தில் வந்து என்கிட்ட சொன்னடி. இல்லைனா பரிச்சில் போயிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன்டி. தேங்க்ஸ் டி. பங்கு என்ன குரூப் ஸ்டடியில எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று படிக்கிறாங்க பங்கு. உண்மையாலுமே நம்ம என்ன நாளைக்கு பரிச்சைன்னு சொல்லு பங்கு. நான் புக்கே கிழிச்சிட்டு வந்துடுறேன், சாரி தூக்கிட்டு வந்துடுறேன். பங்காளி, நம்ம எழுதுறதான் பங்காளி பரிச்சை, பார்த்துக்கலாம் விடு பங்கு. ஐயோ, என்ன மழை வந்துட்டு இருக்கு. ஓடிட வேண்டியதான். அந்த எம்மா, என் கண்ணாடி நனைய போகுது. ஓடிடுடி, மழை வருது. இந்த எக்ஸாம் வேணா, அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, நம்மளும் நனையிறோமே. நமக்கு படிப்பு தான் முக்கியம், மழையிலே நனைவோம். ஏய் பங்காளி, மழை ரொம்ப வருது, வா ஓடிடலாம். இதுதான் நடந்து சாப்பிட்டு வா போகலாம். ஏய் வேகமாக போடா. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலையே. கண்ணு வேற தெரியலையே. எந்த சைடு போறதுன்னு புரியலையே. இவளுங்க கூட சேர்ந்து வரக்கூடாது குரூப் செடிக்கு. இந்த மொத்தமில் வராத வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் அதுக்கப்புறம் மழை வருது. நல்லா என்னமே இல்லை, பீத்த சிரிக்கி. ஐயோ, நம்ம மட்டும்தான் உட்காந்துருக்கோம். போச்சு, நம்ம கண்ணை பிடிங்கிற போதுவா, நம்மளும் போயிடலாம். இந்த மாலதி எழுத்துட்டு போகலாமா? மாலதி என்ன இவங்க 2 பேரும் இங்கே கிடக்கட்டும், நம்ம மட்டும் ஓடிடலாம்ப்பா. ஏம்மா, என்ன மின்னுது வானம், காற்று வேற தள்ளுது. நான் தான் கண்ணாடி போட்டிருக்கேனே, என்னையெல்லாம் வந்து மழை நினைக்காது. நான் படிக்க தான் போகிறேன். அப்பா, என்னோட ஆசையே இவங்க எல்லாரும் போகணும், நம்ம மட்டும் படித்து பாஸ் பண்ணணும்னு தான். இப்போ இவங்களே போயிட்டாலுங்க, இதுதான் எனக்கு வேணும். மலையில் நனைஞ்சா
மூளை இவளுங்க யாருக்கும் இல்லை